அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் தத்துவங்கள் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ஆராயப் போவது நம் சமூகத்தில் நடந்த ஒரு கசப்பான உண்மைச் சம்பவம். இது வெறும் செய்தித்துளி அல்ல, நீதி, மனித உரிமை மற்றும் அதிகாரத்தின் பயன்பாடு குறித்து நம் அனைவருக்கும் பல கேள்விகளை எழுப்பும் ஒரு நிகழ்வு. மதுரையில் உள்ள மாடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் ஒரு நகை திருட்டுப் புகார் தொடர்பாக விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார். துரதிருஷ்டவசமாக காவல் நிலையத்தில் காவலில் இருந்தபோதே அவர் உயிரிழந்தார். தமிழகத்தையே உலுக்கிய இந்தச் சம்பவம் பலரின் மனதிலும் ஆழ்ந்த வருத்தத்தையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியது. இந்த வழக்கில் நகை திருட்டு போனதாக புகார் அளித்தவர் நிகிதா என்ற பெண். அஜித்குமாரின் மரணத்திற்குப் பிறகு இந்த வழக்கு சிபியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது நிகிதாவும் அவரது தாயாரும் மதுரை சிபி அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகள் முன்னிலையில் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் மூலம் இந்த மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியாக அஜித்குமாரை போலீசார் கடுமையாக தாக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் வெளியாகி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த வீடியோக்கள் காவலில் நிகழும் அத்துமீறல்களையும் ஒரு விசாரணையின் போது மனித உரிமைகள் எவ்வாறு மீறப்படுகின்றன என்பதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. மனித உடலின் ஒவ்வொரு காயமும், நீதிக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு கேள்வியும் நம் மனதை உலுக்குகின்றன. இந்தச் சம்பவம் நம் சமூக அமைப்பின் சில அடிப்படை பிரச்சினைகளை நமக்கு உணர்த்துகிறது. சட்டம் என்பது சமூகத்தை பாதுகாக்கவும், நீதி வழங்கவும், குற்றவாளிகளைத் தண்டிக்கவும் தானே ஒழிய ஒரு தனிமனிதனின் உயிரைப் பறிப்பதற்கோ துன்புறுத்துவதற்கோ அல்ல. காவல்துறையின் அதிகாரம் மகத்தானது, ஆனால் அந்த அதிகாரம் மனிதநேயத்துடன் சட்டத்தின் வரம்புகளுக்குட்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன், அவன் யாராக இருந்தாலும், ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டாலும் அவனுக்குச் சில அடிப்படை உரிமைகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது அவனது உயிருக்கும் உடல்நலத்திற்கும் பாதுகாப்பு. இந்தச் சம்பவம் அதிகாரத்தின் துஷ்பிரயோகம், மனிதநேயமற்ற அணுகுமுறை மற்றும் பொறுப்புணர்வின்மை ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகிறது. அஜித்குமார் மரணம் என்பது வெறும் ஒரு தனிப்பட்ட சோகம் அல்ல, இது நம் சமூகத்தின் நீதி அமைப்பில் உள்ள ஒரு பெரும் ஓட்டை. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க சட்டங்களில் திருத்தங்கள், கடுமையான தண்டனைகள் மற்றும் காவல்துறையில் அதிக வெளிப்படைத்தன்மை ஆகியவை அவசியம். ஒவ்வொரு மனித உயிருக்கும் மதிப்பு உண்டு என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். நீதியின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அஜித்குமார் ஆத்மா சாந்தியடையட்டும். அவரது குடும்பத்தினருக்கு இந்த கடினமான நேரத்தில் இறைவன் துணை நிற்கட்டும். இந்த வழக்கு முழுமையான நியாயத்துடன் அணுகப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனை. இந்த விவாதம் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய தத்துவத்துடன் சந்திப்போம். நன்றி.